சிறுகடிக்க ஆசை சரியில்ல. டுடே எபிசோட்ல நம்ம விஜய் இருந்துட்டு எல்லாத்துக்கும் காரணம் மீனா தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பிடிச்சி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. இந்த தரித்திரம் பிடிச்சவ நம்ம வீட்டில் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இவருக்கு இவ்வளோ அடிபட்டிருக்கு. இப்போ படுத்த படுக்கே ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேண்டாமா, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொன்ன உடனே, என்னடா என்னையும் அடிச்சு கொல்ல போறியா? அடிச்சிடுறா, நல்லா அடிச்சிடு. நானும் அவருக்கு பக்கத்தில் போய் நானும் படுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பேரும் நாங்கள் சேர்ந்துடுறோம். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருங்க அப்படின்ற மாதிரி நம்ம விஜயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன்னை தெருவில் கடந்த உன்னை கோபுரத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சாருல்ல, இன்னைக்கு அவரோட உயிருக்கே யமனை வந்து நிற்கிறியடி பாவி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கே அந்த சாமியார் அம்மா சொன்ன போதே இவங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்பியிருந்திருக்கணும், ஆனால் அனுப்பாமல் விட்டுட்டீங்கல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டே படித்த முட்டாள், வாயை மூடிட்டு சும்மா இரு. நானும் என்னால் எவ்வளோ பொறுமையாக இருக்க முடியுமோ அவ்வளோ பொறுமையாக இருக்கேன். என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது. நீ ரொம்ப மிச்சம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருந்துட்டு மனோஜை வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. ரவியும் வந்து திட்டுறாங்க. ஏண்டா படிச்சிருக்கிய, அறிவில்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. படிச்சிருக்கேன், அறிவும் இருக்கு, ஆனால் இன்னைக்கு அந்த சாமியார் அம்மா சொல்லிட்டு போனதுன்னு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக நம்ம ஸ்ருதி இருந்துட்டு அங்கிளுக்கு நடந்தது ஒரு ஆக்சிடெண்ட், அதுக்காக எல்லா பழியும் தூக்கி மீனா மேலே போடுறது அபாண்டானிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது என்னோட வாழ்க்கை, இங்கே யாரும் கருத்தை சொல்ல தேவையில்லை. ஆனால் என் புருஷனுக்கு யமனா இருக்கிறதே இவன் மட்டும்தான். நானும் அவரோட போய் சேர்ந்து போயிடுறேன். எல்லாரும் பூவை கொண்டு வந்து எங்கள் தலைமையில் கொட்டுங்க, நாங்களும் நிம்மதியாக போய் சேர்ந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மீனாவால் அதை ஏற்றுக்கவே முடியல. அப்பா ஸ்தானம் அப்பா ஸ்தானம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த அப்பா படுக்கிறதுக்கு காரணமே இவ தான் இருந்திருக்கா. அன்னைக்கே அவ்வளோ தூரம் படித்து சொன்னேன், வீட்டை வீட்டை வெளியே போடின்னு சொல்லி. ஆனால் எங்கே என் பேச்சை கேட்குறீங்க? ஆனால் இன்றைக்கி என் புருஷன் இங்கே வந்து படுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி விஜயை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனாவால் ஏற்றுக்கவே முடியல. மீனா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இதுக்கு மேலே இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மீனா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. எல்லாரும் விஜயவை தான் சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த சைடு நம்ம சிந்தாமணி இருந்துட்டு ரோகிணி கிட்ட போயிட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆண்டி, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, முக்கியமான ஒரு விஷயத்த செஞ்சுட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி உங்கள் மாமனார் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ அங்கிளா, அங்கிளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, நான் தான் உனக்காக ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். எனக்காக விஷயம் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்காக நீங்கள் என்ன விஷயத்த பண்ணீங்க? அங்கிள் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போனார்? அவருக்கு என்ன ஆச்சு? பூசாரி அம்மாவை ஒருத்தரை திட்டம் போட்டு மீனாவை வெளியே விரட்டுறதுக்காக அவங்கள அந்த வீட்டுக்கு அனுப்பினேன். அவங்க சொன்னதை உங்கள் மாமியார் கேட்டாங்களே தவிர மற்ற யாருமே சரியாக ஏற்றுக்கவே இல்லை. மீனா வீட்டை விட்டு வெளியே போகாமலே இருந்தா. அவள் அந்த வீட்டில் இருந்தா கண்டிப்பாக உன்னால் அந்த வீட்டுக்கு திரும்ப போகவே முடியாது. நான் நினச்சதும் நடக்காமல் போயிடும். அதனால தான் திட்டம் போட்டு உங்கள் அங்கிளுக்கு கை காலம் அடிபட்டுற மாதிரி ஒரு ஆளை செட் பண்ணி வண்டியை விட்டு மோத விட்டான். அவனும் நான் சொன்ன மாதிரி பக்காவாக செஞ்சுட்டான். இப்போ அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். கண்டிப்பாக அந்த மீனா நம்மளால தான் அவருக்கு அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியே போயிடுவா. நீயும் மனுஜோட சந்தோஷமாக போய் அந்த வீட்டில் வாழலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது வேறு ஏதாவது மூலயமா நம்ம ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் நீங்கள் பண்ணியிருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அந்த வீட்லேயே அங்கிள் மட்டும்தான் ரொம்ப நல்ல மனுஷன். அவங்களுக்கு நீங்கள் இப்படி ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சுருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோகினி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பெருசாக இல்லை, சின்னதாக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன தான் சொன்னாலையும் என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, சரி விஜயாவுக்கு கால் பண்ணி கேட்கலான்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு கால் பண்ணுறாங்க. எப்படி இருக்காரு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, இன்னும் அவரை போய் நாங்கள் பார்க்கல, மயக்கமும் தெரியல, காலை ஏதோ ஃப்ராக்சர் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தான் மனசே தாங்கலை. அன்னைக்கே சொன்னாங்கல்ல, அந்த பூசாரி அம்மா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆள், அவங்க சொன்னது அப்படியே நடக்குன்னு சொன்னோம்ல, அப்போவே நீங்கள் அந்த மீனவை வீட்டை விட்டு வெளியே விரட்டி இருக்கலாம்ல.
நான் என்னவோ இவங்க எல்லாத்தையும் போக தான் சொன்னேன். ஆனா, அவ தான் போக மாட்டேன்னு சொல்லி குத்துக்கல்ல மாரி இன்னும் இங்கே தான் இருக்கா. எல்லாரும் அந்த மீனா பக்கம் தான் இருக்காங்க. இப்ப கூட யாருக்கும் என்ன பத்தியோ, என் புருஷன பத்தியோ யாருக்கும் எந்த கவலையும் இல்ல. அவங்களுக்கெல்லாம் தேவை அந்த மீனா அதே வீட்ல இருக்கணும். இப்பவும் இந்த இடத்துல தான் அவ இருக்கா." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "சரிங்க மாஸ்டர், நான் அப்புறமா வந்து அண்ணன பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வந்து கட் பண்ணிடுறாங்க. சிந்தாமணி இருந்துட்டு ரோகிணிக்கும் கேட்குற மாரி தான் ஸ்பீக்கர்ல போட்டிருந்தாங்க. ரோகிணி இதில கேட்டோன்னே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணாமலை வந்து கண்ண முழிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு, டாக்டர் இருந்துட்டு இன்னைக்கு அப்சர்வேஷன்ல இருக்கட்டும். அதுக்கப்புறம் சொல்றேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இப்ப அவர பார்க்கலாமான்னு சொன்ன உடனே, போயிட்டு அண்ணாமலைய பார்க்குறாங்க. "என்னங்க இப்படி ஆயிடுச்சு?" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முத்துவும் அழுந்துக்கிட்டே இருக்காரு. "எனக்கு ஒண்ணும் இல்லடா முத்து. நீ எதுக்காகவும் அழுகாத." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த மீனா தான். அந்த பூசாரி அம்மா சொன்ன மாதிரி அப்பாவுக்கு இப்படியெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முத்து இருந்துட்டு, "டேய் மனோஜே வேண்டாடா. என்னால முடியிற வரைக்கும் நான் பொறுமையா இருக்கேன். அப்பா இப்ப முடியாம இருக்கிறதுனால தான் உன்ன சும்மா விட்டு வச்சிருக்கேன். இல்லாட்டி நடக்கிறதே வேற." அப்படின்ற மாரி முத்து வந்து மிரட்டிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்களா, இப்படி தான் ரவுடி மாரி நடந்துக்கிட்டு இருக்கான். பால் பொங்கி வரும்போது தண்ணி ஊத்தி அணைக்கிற மாதிரி நாங்க பேச வர வார்த்தை எல்லாத்தையும் அணைச்சு விட்டுர்றான். நான் அப்பவே சொன்னேன், இந்த மீன் அந்த வீட்ல வேண்டான்னு சொல்லி. "யாரு எங்க என் பேச்ச கேட்டீங்க? இப்ப பாருங்க உங்களுக்கு என்ன நிலைமைன்னு." அப்படின்ற மாரி விஜயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "முத்து நீ வெளியே இரு." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "விஜயா உட்காரு." அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து ஸ்ருதி வேகமா வராங்க. "மீனா எங்கன்னு பார்த்தியா பலகுறல?" "இல்ல." "மீனா எங்க போயிருப்பாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல." கண்டிப்பா அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க. அப்புறமா போயிட்டு சமாதானம் பண்ணுங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? அப்பா கிட்ட அம்மா பேசினது, மீனா இங்கேருந்து போனது, இப்படி எந்த விஷயமும் தெரிய வேண்டாம் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா மீனாவும் சொன்ன மாதிரி நேரா அவங்களோட வீட்டுக்கு தான் போறாங்க. ஆல்ரெடி சீதா இருந்துட்டு, "அக்காவுக்கு என்னாச்சு? அக்கா ஏதாவது பேசினாளா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, "நான் எங்க அவகிட்ட பேசுறது? அவளா தான் ஃபோன் பண்ணா உண்டு. நான் பேசும்போது அவங்க மாமியார் ஏதோ பக்கத்துல இருந்து, இங்க நடக்கிறதெல்லாம் நீ உங்க அம்மாகிட்டயே சொல்றியேன்னு அதுக்கு வேற சண்டை போடுவாங்க. இது தேவையா? அதனால தான் நான் எதுவும் கேட்டுக்கல." அப்படின்ற மாரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா மீனா இருந்துட்டு அம்மான்னு சொல்லிட்டு போய் ஹக் பண்ணி அழுகுறாங்க. "என்னாச்சு மீனா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அந்த பூசாரி அம்மா சொன்ன மாதிரி, "மாமா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு." அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய் என்னெல்லாம் திட்டினாங்களோ அதையும் சொல்றாங்க. "நான் இனிமே அங்க போக மாட்டேன். அங்க போய் தான் ஆகணும்னு நீங்கலாம் சொன்னீங்கன்னா, கண்டிப்பா அந்த வீட்டுக்கு போமாட்டேன். வேற எங்கேயாவது நான் போயிடுவேன்." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இருந்தாலும் நீ மாப்பிள்ளை கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும்ல. சொல்லியிருக்கணும். நான் போறேன்னு சொன்னா, அவரு என்னை விட்டுருவா போறாரு. கண்டிப்பா விடமாட்டாரு. அதனால தான் யார்கிட்டயும் சொல்லாம நான் அங்கேருந்து வந்துட்டேன் அப்படின்ற மாரி நம்ம மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பாவோட இடத்துல மாமாவ வச்சு தான் பார்க்குறேன். ஆனா என்னால மாமாவுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.